களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரில் நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு உளமாற நான் நன்றி கூறுகின்றேன். பிரியமானவர்களே, விடுதலையின் நேரம். ஆம், பலவிதமான பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணிலிருந்து விடுதலை கொடுக்கின்ற ஒரு நேரம். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கின்ற ஒரு நேரம். பிசாசனம் கொடுக்கிற பல விதமான உபத்திரங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு நேரம். அது எப்படி விடுதலை கொடுக்கின்றது? ஆண்டவர் வார்த்தையை சொல்லுகின்றார், அந்த வார்த்தை நமக்கு விடுதலையாய் மாறுகிறது. நம்மை படைத்த ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கிறார். அந்த பேசுகிற பொழுது நமக்கு அரவணைப்பும் பாதுகாப்பும் பராமரிப்புமாய் இருக்கின்றது. அதுதான் இந்த விடுதலை நேர நிகழ்ச்சிகள். ஆண்டவர் தானே திட்டத்தோடு கூட இந்த நிகழ்வுகளை அமைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சியை அவளோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட நான் வரவேற்கின்றேன். நீங்கள் மட்டுமல்ல, எல்லோரும் இந்த விடுதலை நேர நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். என்னுடைய நிகழ்ச்சி என்று சொல்லப்படவில்லை, ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அவளோடு கூட அமர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன், ஜெபிக்கின்றேன். நீங்களும் உங்களுடைய உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு சொல்லுங்கள், இந்த விடுதலை நிகழ்ச்சியை காணும்படியாக சொல்லுங்கள். இப்பொழுதும் பிரியமானவர்களே, ஆண்டவர் தருகின்ற கருங்களை நாம் சிந்திக்கணும், தியானிக்கணும். மரியாள் ஆண்டுடைய பாத்திலே அமர்ந்து ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டால் அது நல்ல பங்காக இருந்தது. அதே போல நாமளும் ஆண்டுடைய காரியங்களை கேட்க, வார்த்தைகளை கேட்க நாம் அமருவோம். காலையிலிருந்து மாலை வரையும் பலவிதமான வேலைகளை செய்து உடல் சோர்வோடு கூட வந்திருப்போம். நம்முடைய உடல் சோர்வை எல்லாம் ஆண்டு சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிற பொழுது ஜெப வேலையின் போது ஒப்புக்கொடுக்கணும் முதலிலே. அதனால்தான் புனித பவுலடிகள் ரோமர் 12 சொல்வார், சகோதர சகோதரிகளே, ஆண்டோடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் உடலை, உங்கள் சரீரத்தை ஆண்டவருக்கு உகந்த பரிசுத்த தூய பலியாக ஒப்புக்கொடுன்னு சொல்வார். அப்போ ஒப்புக்கொடுக்கிற பொழுது ஆண்டுடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளும். அவருடைய பிரசனத்திலே நாம் கடந்து போக முடியும். இப்பொழுதும் அதப்படியாக நாம் ஒப்புக்கொடுக்கலாம். ஒரு நம்முடைய கண்களை மூடி, எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, எங்களை படைத்தவரும் பராமரித்து வழிநடத்துகிறமான ஆண்டவரே, இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் நாங்கள் தாழ்ச்சியோடு கூட ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவர், நீர் பேசும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு விடுதலையாய் கடந்து வரட்டும், மீட்பாய் கடந்து வரட்டும், ஆசீர்வாதமாய் கடந்து வரட்டும். சுவாமி, ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவர், உம்முடைய அருமையான ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களை தாழ்ச்சியோடு கூட ஒப்புக்கொடுத்து நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, நீர் பேசும். உம்முடைய பிள்ளைகள் நாம் கேட்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசும். உம்முடைய பிள்ளைகள் நாம் கேட்கிறோம். ஆமீன். பிரியமானவர்களே, ஆண்டவரே பேசும், உம்முடைய பிள்ளைகள் நான் கேட்கின்ற பொழுது தூய ஆவிலே ஒரு கருத்து தான் வெளிப்பட்டது. அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரிடமிருந்து கைமாறு பெறுங்கள் என்று தான். ஆண்டவரிடமிருந்து கைமாறு பெறுங்கள். எப்படி கைமாறு பெறுகிறது? என் அன்பு குருவுகளே, ஆண்டவரிடம் கைமாறு பெறுகின்ற காரியங்கள் பல விதத்தில் இருக்கின்றது. ஆனால் இந்த காலகட்டத்திலே மக்கள் அதை அனுபவித்து கடந்து வரப்படவில்லை. உலகப்பிரமாண நிலையிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர்க்காய் கொடுக்கிற பொழுது, ஆண்டவர்க்காய் செய்கிற பொழுது அவருடைய கைமாறுகள் நாம் பெறுகிறோம். ஏன்னா
உலகப்புறமான வாழ்க்கையில பார்க்கிற பொழுது ஏதாவது வருமானது எதிர்பார்க்காம யாரும் செய்ய போகிறது இல்லை, இல்லைங்களா? இன்றைக்கி நண்பரோடு கூட நான் பேசுகிறேன்னாக்க, அவரோடு கூட கொஞ்சம் போகிறேன்னாக்க ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு தான். இது இயற்கை. அதே போல் ஆண்டவர் சமூகத்தில் நாம் கடந்து போகிற பொழுது, அவருக்காக நாம் கொடுக்கிற பொழுது, செயல்படுகிற பொழுது ஏதோ ஒரு கைமாறு எதிர்பார்க்கத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த கைமாறு நாம் எப்படி பெற வேண்டும் என்பது இந்த தெய்வீகத்தில் சொல்லுகிறது. ஆனால் இந்த உலக வாழ்க்கையை பார்க்கிற பொழுது பல விதமான நிலையில் அந்த நிலையை பெற்றுக்கொள்ளவில்லை. செய்கிறார்கள், செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் பெற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? இந்த பைபிள் நான் படிக்கிற பொழுது புனித பவுலடிகள் தெளிவாக சொல்வார். 1 தீமோத்தேயுவிலே பார்க்கிற 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது 16ஆம் வசனம் ஒரு அருமையான ஒரு கருத்து இருக்கும். அது என்னன்னாக்க, அது என்னன்னா, இந்த பைபிள் வார்த்தைகள் எல்லாம் கற்பிப்பதற்கு, பாருங்க, இந்த பைபிள் வார்த்தையெல்லாம் கற்பிப்பதற்கு, கண்டிப்பதற்கு, 2 தீமோத்தேயுவிலே பார்க்கிற பொழுது 2 தீமோத்தேயுவிலே 3ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம் பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும். மறைநூல் அனைத்தும், அதுதான் படிங்க. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. கடவுளுடைய தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும், கண்டிப்பதற்கும், சீராக்குவதற்கும், நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. பார்க்கணும். இப்படிப்பட்ட நிலை இன்னைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குது. ஏன் இப்படி செய்யாத, இப்படி செய், அது அப்படி பண்ணக்கூடாது. கற்பித்து, கண்டித்து, சீராக்கி, நேர்மையாக வாழ வேண்டும். அந்த 16ஆம் வசனம் அப்படி சொல்லி 17ஆம் வசனம் சொல்லுகிற பொழுது கடவுளின் மனிதர் சேர்ச்சி அடைந்து ஒரு தகுதி பெறுகிற ஒரு நிலை. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறான். வார்த்தைகளை நான் படிக்கிற பாடுக்கணும். பிரியமானவர்களே, இந்த மக்கள் பைபிளை எடுத்து படித்து சிந்தித்து தியானத்தை கொண்டு வந்தால் ஆண்டவருக்குள்ள அப்படி நுழைஞ்சு நான் போய் அவர் அனுபவிக்க முடியும். ஆனால் நாம் என்ன பண்ணோம், அது பைபிள் எடுக்கல, வெளியே இருந்தே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உள்ள போகணும் ஐயா, போகணும். சரி, பார்க்கணும். இந்த வசனத்தை நான் பார்க்கிற பொழுது என் அன்புக்குள்ளே கண்டிப்புக்கும் இன்னைக்கு கற்பித்து, கண்டித்து, சீராக்கின்ற ஒரு கருத்தை நான் கொண்டு வருகிறேன். ஆண்டுடைய அருளையும் ஆசிரியந்தாக்க ஆண்டுடைய கைமாறு பெற்று ஏன் நாம் செய்ய முடியல என்று நான் இன்னைக்கும் பார்க்கும்போது, பிரியமானவர்களே, இன்னைக்கு இது நான் சொல்லுகிற கருத்து நான் யாரும் தப்புன்னு சொல்ல வரல. பைபிள் வசனத்தை நான் சொல்லுகிறேன். பார்க்கணும். இன்னைக்கு கோயிலுக்கெல்லாம் கொடுப்பாங்க. கோயிலுக்கு கொடுத்துட்டு அவங்க பேரெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது, அவளை பெரிய போர்டு போடுவாங்க. பயங்கர பந்தா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தப்பு. அதெல்லாம் ஆசிரியர் போயிடுங்க. தயவுசெய்து மத்தேயுவில் 6ஆம் அதிகாரத்தை எடுங்க. மத்தேயுவில் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சுனாக்க பயங்கரமாக சொல்லணும். 3 தலைப்பு கொடுத்துருப்பாருங்கன்னு பார்க்கணும். 6ஆம் அதிகாரத்தில் முதல் தலைப்பு என்ன தெரியுங்களா? அறச்செயல்கள்னு ஒன்று கொடுத்துருப்பார். மத்தேயு 6 அதில் முதல் செயலை பாருங்கள். 6ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை படித்து பாருங்கள். மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. போயிடுச்சு, அவ்வளோதான், அவுட் ஆயிடுச்சு. கைமாறு கிடைக்காது. ஆண்டுடைய கைமாறு, ஆண்டுடைய ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டும் என்றால் இப்படிலாம் செய்யக்கூடாது. எச்சரிக்கைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கணும். ஃபஸ்ட்டு அறச்செயல்கள் இருக்கு. சரி, அறச்செயலுக்கு அடுத்தது தலைப்பு பாருங்கள். தர்மம் செய்தல்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தர்மம் செய்தல் நிறைய கருத்தாக இருக்கும். தர்மத்தை 2-4 வசனம். அதில் சொல்லுவார், அந்த 2ஆவது வசனத்தை படிங்க போதும். நீங்கள் தர்மம் செய்கிற பொழுது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள்.
தம்பட்டம் அடிக்காதீர்கள், தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று, அப்ப வெளிவேடக்காரர்கள் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று, தொழுகைக்கூடம் சந்துகளில் நின்று அவ்வாறு செய்வார். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அவங்கெல்லாம் அதுக்கான கைமாறு பெற்றுட்டாங்க. நீ என்ன நோக்கத்தோடு கூட அப்படி செய்யறியா, அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் இருக்கு. நீ பார்க்கணும் பிரிமானவர்களை, நான் சொல்ல அநேகருடைய மனசுலாம் போயிட்டுருக்கோம். அவன் அப்படிதான், அவன் அப்படிதான் நினைக்கிட்டு இல்லைங்களா? அவங்கள பற்றி பார்க்காதீங்க, நம்மளை பற்றி பார்க்கணும். ஒரு நேரம் ஒரு வேளை அப்படி இருந்துச்சுனாக்க மாற்றி கடந்து தான் கடவுள் நம்மோடு கொண்டு பேசுகிறார். இப்படிப்பட்ட ஆண்டுடைய கைமாறி பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் அதை அப்படிலாம் விட்டுட்டு அடுத்து கடந்து வாங்க, அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கின்ட்டு அங்கே கூட சொல்லி கொடுக்கிறார். சரி, இந்த கருத்தோடு கூட அடுத்த ஒரு கருத்தை நான் பார்க்கும் பொழுது, அடுத்தது இறைவேண்டல். ஃபஸ்ட்டு அறச்செயல், ரெண்டாவது தர்மம் செய்கிற காரியங்கள், மூன்றாவது இறைவேண்டல், ஜெபம் பண்ணுறது கூட இப்படி தான். ஜெபம் பண்ணுறது கூட இப்படி தான். மக்கள் பார்த்தா சில பேர் பயங்கரமான ஜெபம் பண்ணுவாங்க, அப்படியே பார்க்க வேண்டும் என்று தான். நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் பார்க்க வேண்டும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். என்னைக்கு இந்த பைபிளை படித்து கடந்து வந்தனும், ஐயோ ஆசீர்வாதம் இல்லையான்னு சொல்லி நான் ஆண்டுக்குள்ளாக விட்டு ஒழிச்சிட்டேன். அப்படியே கடந்து யாரு 10-12 நீ பார்க்கணும். இறைவேண்டல் பகிர்ந்தும் போது அதே அதில் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை அப்படியே படித்து நான் நினைக்கிறேன். 5ஆம் வசனம், 6ல் 5ஆம் வசனம். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளி வேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். மக்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க என்ன நோக்கத்தோடு கூட அங்கே ஜெபம் பண்ணாங்களோ, என்ன நோக்கத்தோடு கூட தர்மம் பண்ணாங்களோ, என்ன நோக்கத்தோடு கூட அங்கே அதான் இதுக்கு பண்ணாங்களோ, அதுக்கான கைமாறு அவங்க பெற்றுக்கிட்டாங்க. இது இருக்கக்கூடாது. ஆண்டவர் பார்க்கணும், ஆண்டவருக்காக செய்யணுங்கிற நிலையிலே கடந்து வருகிற பொழுது தான் ஆண்டுடைய கைமாறு வரும் என்று அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் அழகாய் சொல்லிக் கொடுக்கின்றது. பிரியமானவர்களே, இவன் ஆண்டுடைய கைமாறு நமக்கு வேண்டுமா? மனிதன் பார்க்கிற மாதிரிலாம் செய்யக்கூடாது, டம்பட்டம் அடிக்கக்கூடாது, பம்ப் அடிக்கக்கூடாது. சார், இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு இருக்கும் பயங்கரமான கருத்து. இன்னைக்கு கற்பிப்பு கண்டிப்பாக சீராக்கும் தானே அது கொண்டு வராங்கன்னு பார்க்கணும். சரி, இன்னைக்கு தயவுசெய்து லூக்காஸ் நற்செய்தி எடுத்து பார்த்துங்க. அதில் ஒரு கருத்து, பயங்கரமான ஒரு கருத்து இருக்கும். அதில் லூக்காஸ் நற்செய்தியில் 14ஆம் அதிகாரம், லூக்காஸில் 14ஆம் அதிகாரத்தில் 13, 14, 12, 14 வசனம் வந்திருக்கேன். அதில் விருந்து கலைக்கின்ற ஒரு கருத்துக்கு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதில் லூக்காஸில் 14ஆம் அதிகாரத்தில் 12லேருந்து 14 வசனம், அதில் விருந்து பற்றி சொல்லிட்டு பாருங்க. இன்றைக்கு அதில் 12ஆம் வசனம் படிச்சு பாருங்க. பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீங்கள் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும் போது உன் நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்கள் உம்மை திரும்ப அழைக்கிறாங்க. அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். பாருங்க, ஆண்டுடைய கைமாறு உங்களுக்கு வேண்டும் என்றால், ஆண்டுடைய ஆசீர்வாத கிருபைகள் உனக்கு வேண்டும் என்றால், நீ எப்படியான பாருங்க செய்யும் பொழுது அவங்களுடைய உறவினர்களும் நண்பர்களையும் அவங்களாம் கூப்பிட்டுனா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எதனா ஃபங்க்ஷன் வரும்போது உங்களை கூப்பிடுவாங்க. பொழியிட்டு இருக்கும். இந்த கல்யாணத்தில் மொய் வைப்பாங்க பார்த்தீங்களா, மொய் வைப்பாங்க. இன்றைக்கு அவங்க அடித்தானக்கே எவ்வளோ பார்த்தானா அவ்வளோ கொடுத்துன்னு போட்டுருவாங்க. அந்த மாதிரி முடிஞ்சு போயிடும். நீ கடவுளுடைய ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது சொல்றீங்க. அப்போ அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நினைக்கின்றிருக்கு இந்த வசனம் பார்க்கணும் இருக்கு. அப்படி செய்யாதே, நீ கூப்பிடு. யார் கூப்பிடு? அனாதைகளுக்கு ஒன்றும் இல்லாத அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு நீ கொடு. அப்போ உங்களுக்கு அவங்களால கொண்டும் செய்ய முடியாது. ஒரு அனாதை இருக்கிறான், கைவிடப்பட்டவன் இருக்கிறான், ஏழை இருக்கிறான், ஒன்றும் முடியாது இருக்கிறான், அப்படிப்பட்டவங்களாம் கூப்பிட்டு நீ செய். அப்போ உனக்கு அந்த வசனம் அவங்களுக்கு ஒன்றுமே உங்களால் செய்ய முடியாது. அப்படி சொல்லி அந்த 14ஆவது வசனத்தை படிச்சு பாருங்க. அப்பொழுது நீர் பேறு பெற்றவர் ஆவி. நீ அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் கூப்பிட்டு ஏழை எளியவர்கள் அனாதைகள்
ஒன்றுமே இல்லாதவர்கள் அப்படிப்பட்ட ஆட்களை கூப்பிட்டு நீ செய்கிற பொழுது அப்படின்னா நீ பேர் பற்றவனா இருப்பேன். சொல்லுங்க. ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. அவரிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும் போது உமக்கு கைமாறு கிடைக்கும். நேர்மையாளர்கள் உயிர்த்தெழுகிற பொழுது உனக்கு என்னைக்கு கைமாறு கிடைக்கும் பாருங்க. எப்படி சொல்றாரு பாருங்க, வசனம் சொல்லுது பாருங்க. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழுகின்ற பொழுது உனக்கு கைமாறு கிடைக்கும். அந்த கைமாறு என்ன? அங்க போகின்ற ஒரு கருத்து தான். வசனத்தை பார்க்கணும். அப்படின்னா பிரதர் நாங்கள் நம்ம உறவுல ஃபங்க்ஷனாக கூப்பிடக்கூடாதா? நீ கூப்பிடு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார்னாக்க, அவர் என்ன பண்ணாருனாக்க இந்த மக்களுக்கு இந்த உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் அந்த ஃபங்க்ஷனாக பண்ணிடுவார். முடிஞ்சா அடுத்தது என்ன எல்லாம் போயிட்டாங்களா, அடுத்தது என்ன தெரியுங்களா, ஏழை எளியவர்களே அனாதைகள் எல்லாம் அவங்களாம் கூப்பிட்டு எல்லாம் உட்கார வைப்பாங்க. அவங்களாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள திருப்தியாக இவங்களுக்கு போட்டதை விட இவங்களுக்கு அதிகமாக போட்டு செட்டப் பண்ணி போடுவாருண்டுங்க. அப்படி ஒரு செய்வார். நான் பார்த்தேன் ஒரு நாள் அவங்க ஊரில் அங்கிட்டு இருந்தேன். பார்த்தேன், அச்சா இங்கேயும் ஓகே இங்கேயும் ஓகே இங்கேயும் ஓகே இங்கேயும் ஓகே. ஏன்னா நண்பர்கள் உறவினர்கள் சொல்லக்கூடாது அல்லவா, அதனால அங்கேயும் ஓகே. ரெண்டாவது இங்கேயும் பயங்கரமாக இருக்குது. நான் பார்த்தேன், அருமையான கருத்து. பார்த்துன்னு புரிஞ்சுட்டு சரி. வேற ஒரு நண்பர்னாக்க அவங்களுடைய மனைவி பயங்கரமான பக்தி விசுவாசம் உள்ளவா. அவங்க என்ன பண்ண வந்துருங்களான்ட்டு இந்த அனாதை இல்லம் கைவிடப்பட்ட முதியோர் இல்லத்திற்கெல்லாம் பக்கத்துக்கு ஃபங்க்ஷன் நடந்து முதல்ல பேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அனுப்பிட்டு தான் இங்கே ஃபங்க்ஷனே பண்ணாங்க. முதல்ல இந்த கருத்துக்கெல்லாம் வித்தியாசமான ஒரு கருத்து பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கணும், எப்படி ஆண்டுடைய கைமாறு நாம் பெறப்பட வென்றால் அவர்களுக்கு செய்யணும். ஏழை எளியவர்கள் அனாதையில் கைவிட செய்யணும். இந்த பைபிளில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரணும் பிரியமானவர்களே. நீ இதை படிக்கிற பொழுது சின்னம் சிறிய ஒருவனுக்கு நீ செய்வதெல்லாம் எனக்கே செய்து என்று ஆண்டவர் சொல்றார் இல்லைங்களா? மத்தேயுவில் 25ஆம் அதிகாரத்தில் 40 சொல்வார், 25ல் 40 சொல்வார். சின்னம் சிறிய ஒருவனுக்கு நீ செய்ததெல்லாம் எனக்கே செய்யணும். அப்போ அவருக்கு நாம் செய்கிற பொழுது அங்கேருந்து கைமாறு கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த கருத்தோடு கூட நான் இன்னும் கொண்டு கருத்து போகணும். வசனத்தை பார்க்கணும், படிக்க இது ரொம்ப தியானத்தில் போகணும். போயிட்டே இருக்கிட்டு இன்னைக்கு தயவுசெய்து கொலோசியருங்க. கொலோசியரில் 3ஆம் அதிகாரம் எடுங்க. கொலோசியரில் 3ஆம் அதிகாரத்தில் 22லேருந்து 24 வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு கருத்து சொல்லப்பட்டு அருமையான ஒரு கருத்தாக இருக்கும். இந்த ஒவ்வொன்றும் பாருங்கள் எப்படிலாம் பண்ணுறேன். கொலோசியரில் 3ஆம் அதிகாரத்தில் 22லேருந்து 24 வசனத்தில் அங்கே வேலை செய்கிறத பற்றி நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்து இருக்கும். வேலை செய்கின்ற ஒரு கருத்து இருக்கும். நீங்கள் 22ஆம் வசனம் தயவுசெய்து படிக்கணும். அடிமைகளே, இவ்வுலகில் உள்ள உங்கள் தலைவர்களுக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். மனிதர்களுக்கு உகந்தவர்களாகுமாறு வேலை செய்வதாக காட்டிக்கொள்ளாமல் ஆண்டவருக்கு அஞ்சி முழு மனத்தோடு வேலை செய்யுங்கள். முழு மனதோடு கூட வேலை செய்யுங்கள். பாருங்க பைபிள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு பார்த்துனாக்க நீங்க கைமாறு வரணுமா, இப்படி செய்யுங்க. முதலாளி வராதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் அந்த அதிகாரி வருவதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இல்லைங்களா, எப்படியெல்லாம். ஆனால் முதலாளி வந்துட்டா கார் வந்துருச்சுன்னு வச்சுக்கிட்டு என்ன வேலை என்ன ஆக்டிங் பண்ணுறீங்க, இதெல்லாம் செய்கிற தவறு. நீங்கள் கடவுளுக்கு செய்கிற மாதிரி செய்யடான்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு பைபிள் சொல்லி கொடுக்குற. கடவுளுக்கு பயந்து செய்யப்பா, அப்போ உனக்கு ஆசீர்வாதம் சொல்லி கொடுக்கிறார். நீ முதலாளி பார்த்து அப்படி செய்யணும்னு பைபிள் இது சொல்லுகிற பொழுது எனக்கு வேற ஒரு வார்த்தை இருக்கு. யாக்கோப்பில் 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லுவார். யாக்கோப்பில் 2ஆம் அதிகாரத்தில், நீங்கள் ஆள் பார்த்து செயல்பட்டால் அது உங்களுக்கு பாவம். நீங்கள் ஆள் பார்த்து செயல்பட்டால் அது உங்களுக்கு பாவம் சொல்லப்பட்டுரும். அப்போ முதலாளி வரதுக்கும் போது அப்படிப்பட்ட ஆக்ட் பண்ற நீ உண்மையாக கடவுளுக்கு உண்மையாக நேரிய படலன்னு சொல்லப்பட்டிருக்கும். சரி, அந்த கொலோசியரில் 3ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் படிச்சு தானே நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சு முழு மனதோடு கூட நீங்கள் வேலை செய்யுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? சரி, இந்த கைமாறு வந்துட்டு அடுத்து 24ஆம் வசனம் படிக்க போதும். 24 படிச்சது நல்லா படிக்கலாம், டைம் ஆகி போச்சு. அதனால் 24ஆம் வசனம் படிக்கலாம். அதற்கு கைமாறாக ஆண்டவர் உங்களுக்கு
உரிமை பேறு அருள்வார் என்பது தெரியும் அல்லவா? நீங்கள் உங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவுக்காகவே வேலை செய்யுங்கள். இப்ப பாருங்க, நான் சொல்லப்பட்ட கருத்து அந்த வசந்த பாருங்க. இன்னைக்கு நீங்க அவங்களுக்காக நீ வேலை முதலுக்காக செய்யாம கடவுளுக்கு பயந்து நீ உண்மையா வேலை செஞ்சினாக்க அங்க என்ன சொல்ற, அதற்கு கைமாறாக ஆண்டவர் உங்களுக்கு உரிமை பேரு அழிவான்னு சொல்லப்பட்டிருக்கு. உரிமை பேரு. ஓ மை லார்ட், என்ன என்று பார்க்கணும் பெரியம்மா, எப்படி சொல்லிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு தம்பி ஒரு தம்பின்னாக்க வயசில் சின்ன பையனா, ஆனால் நல்ல அருமையான தம்பி வந்துருக்கு. அவன் என்ன பண்ண வந்துருக்கு, அந்த கம்பெனியில் அந்த ஒரு நிறுவனத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு 30-40 பேர் வேலை செய்வாங்க. ஆனால் இந்த தம்பி மாத்திரம் கரெக்டாக டைம்னா உள்ளே போயிடுவான். வேலை கரெக்டாக செஞ்சிட்ருப்பான். என்ன வேலை சொன்னாலும் அவனுக்குரிய வேலை உண்டு. அந்த வேலையை விட்டு வேறு வேலை கொடுத்தாலையும் தம்பி வாங்க இந்த வேலை செய்யணும்னு சொன்னால் அந்த வேலையும் செய்வான். எனக்கு இதுதான் வேலை, அதெல்லாம் உண்டு. என்ன வேலை செய்வான். முதலாளி இது பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அவனுடைய போக்கு வர்றது செய்கிறதெல்லாம் பார்த்து தான் இருக்கிறார். இந்த முதலாளி பார்த்து செஞ்சுட்டு பார்க்கும்போது இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது இந்த முதலாளி இந்த அதிகாரி வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு நிலை உண்டானது அவனுடைய மகனுக்கு. அப்போது இந்த தொழில் ஃபேக்ட்ரி கம்பெனியை இந்த தம்பிக்கிட்ட தான் பையன்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போயிட்டார். அதுக்கு மேலே திரும்ப போயிருந்தாங்க. ஆனால் இந்த தம்பிக்கிட்ட தான், தம்பி வா உனக்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிற, இந்த கம்பெனி பார்த்துக்கணும், நான் போயிட்டு வர வரைக்கும் பார்த்துக்கணும். என்கிட்ட அந்த தம்பியை சொன்னான், பிரதர் இந்த மாதிரி என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு அந்த கம்பெனி, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. நீ ஒன்றும் பயப்படாது, எப்படி நீ கடவுளுக்கு பயந்து நீ செஞ்சியோ அதே மாதிரி நீ கடவுளுக்கு பயந்துட்டு ஆண்டவரே நீங்கள் தான் என்னை வழிநடத்துன்னு சொல்லி அவர் சொல்லு, அவர் பார்த்து கூட தம்பின்னு சொல்லி நினைக்கும். என் அன்புக்குறவுகளே, அந்த முதலாளி போனாருன்ட்டு, முதலாளி லேட் ஆகிடுச்சு. அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருன்ட்டு, தம்பி நான் வரதுக்கு லேட் ஆகும், நீயே அந்த கம்பெனி வேலை செஞ்சுக்கிட்டான்னு சொல்கிறேன். இன்றைக்கி அந்த கம்பெனியின் முதலாளியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். என் அன்புக்குறவுகளே, நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நாம் கடவுளுக்கு பயந்து செயல்பட வேண்டும். அரசியல் செய்கிறாயா, தர்மம் செய்கிறாயா, வேண்டுதல் செய்கிறாயா, அல்லது எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஆண்டவருக்கு நீ பயந்து அவருக்காக நீ செய்கிற பொழுது, ஆண்டவர் செய்கிற பொழுது ஆண்டுடைய கைமாறு கிடைக்கும். இந்த உலகப்புறமான காரியங்களை கடந்து போகிற பொழுது உலகம் முடிஞ்சு போய்விடும். பார்க்கணும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்பது இதன்றைக்கும் எனக்கு அந்த தம்பி சொல்லுவன்றிருக்கு. எப்படி நான் கேட்டேன், எப்படிடா இவ்வளவு சாதாரண சின்ன பையன், உன்னை விட பெரிய பெரிய ஆளுலாம் இருக்கிறாங்க, எப்படிடா தம்பி இப்படி நீ மேலே பண்ணுற கண்டு இருக்கும். கடவுளுக்கு பயந்து நெஞ்சுக்கு தேவை மனச்சாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. இந்த சினிமா பாட்டு நினைக்க வேண்டாம். எது என்ன நெஞ்சுக்கு தேவை மனச்சாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சின்னு இருக்கு. அந்த கடவுளுக்கு பயந்து நாம் செஞ்சுட்டு போனால் கடவுள் நம்மளை ஆசீர்வித்து உயர்த்துவார் என்கிறான். இன்றைக்கும் அந்த தம்பி கடவுளெல்லாம் ஆதரிக்கப்பட்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நிலைகளை உணர்ந்து பார்க்கணும். யாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தான தர்மம் செய்கிற பொழுது, இறைவேண்டல் செய்கிற பொழுது எப்படி செய்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பார்க்கணும். அது மட்டுமல்ல, நம்ம இன்றைக்கு முன்ன சொல்லப்பட்டபடிக்கு நம்ம உறவுகளையும் நண்பர்களை தான் அழைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு அனாதிகள், கைவிடப்பட்டவர்கள், ஏழைகள், எளியவர்கள் இருப்பார்கள். அவளை பார்க்கிறோமா? இல்லை. பார்க்க எப்படி கைமாறு வரும்? இன்னைக்கு வேண்டுதல் செய்கிறார்கள். இப்படி ஏழைகளும் செய்யப்பட வேண்டும் என்று தான் இங்கே ஆண்டவராய் கடவுள் நமக்கு உணர்த்தி கொடுக்கிறார். ஒரு உண்மையான பக்தியும் விசுவாசமும் கடவுளுக்கு உகந்தமான வாழ்க்கை நடத்துறேன்னு வச்சுங்களேன், கடவுளுக்கு பிரியமான உண்மையான ஒரு வாழ்க்கை வளர்த்துருச்சுங்களே, அப்போது உங்களை பற்றி சில பேர் சொல்லுவாங்க, பொழைக்க தெரியாதவன், என்னத்துக்கு அங்கெல்லாம் போய் கொடுக்கணும், இப்படி தான் பண்ணணுமா அப்படி சொன்னும் பயங்கரமாக உங்களை பற்றி இல்லதோ ஒரு வார்த்தை சொல்லலாம். எது இப்படி நான் பயங்கரமாக சொல்லலாம் இன்றைக்கு என் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற என் அன்பு சகோதரமே, நாம் சிந்திக்கணும். மத்தேயுவில் சொல்லப்பட்ட வார்த்தையை கவனிப்பாகணும். மத்தேயுவில் 5ஆம் அதிகாரத்திலே
11-12 வசனம் சொல்லுகிறது. நீ உண்மையாகவே கடவுளுக்கு பயந்து உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாய், கடவுளுடைய பிரியமான வாழ்க்கை வாழ்கிறாய். அப்பொழுது உங்களை பற்றி ஏதாவது சொல்லுகிற பொழுது, திட்டுகிற பொழுது, ஏசுகிற பொழுது, வரும்போது வசனம் சொல்லிக் கொடுப்பதை பார்க்கணும். மத்தேயு 5:11-12. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து, என் பொருட்டு பார்க்கணும், என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே மகிழ்ந்து பேர் உவகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். இது நான் சொல்லுகிற பொழுது இந்த கடைசி வருது எனக்கு இதே போலத்தானே உங்களை முன்னு கூட துன்புறுத்தினார்கள். புனிதர்களை, கடவுளுடைய புனிதர்களை பார்க்கிற பொழுது அவர்கள் எத்தனை பாடுகள் பட்டிருக்கிறார்கள், எத்தனை வேதனை பட்டிருக்கிறார்கள், பிரச்சனை பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கணும். என் அன்புக்குருளே, என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே நான் பார்க்கிற பொழுது நான் இதை பெருமைக்காக சொல்லப்படவில்லை. என் ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்திலே பயங்கரமான பிரச்சனை, பயங்கரமான போராட்டம். என்னுடைய உற்றார் உறவினர்களே பல மாறி சொன்னார்கள். 30 வருடம் ஊழியம் நடந்துகிட்டு இருக்கு. ஆரம்ப காலகட்டத்திலே பல விதமாக சொன்னார்கள். ஏன் சபையை சேர்ந்த திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை சார்ந்தவர்களே பல மாதிரி சொன்னார்கள், இவன் அப்படி போயிட்டான் இருக்கு. ஆனாலும் கூட என் அன்புக்குள்ளே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கடந்தேன். ஏன் இந்த வசனம் சொல்லுவதை நான் உள்ளத்தின் ஆழத்திலே வைத்தேன், நினைத்தேன், கொண்டு வந்தேன். இதை போன்ற ஒரு வேலை அப்படிப்பட்ட நிலையில் இருப்பதில் நான் கொண்டு வரணும். இங்கே சொல்லுகிறது என்ன, இப்படி தானே வாழ்ந்துருக்கான். இதை நான் பார்க்கிற பொழுது யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 18-19 வசனத்தை நீ படிப்பில்லை. இந்த வசனத்துக்கும் அந்த கருத்துக்கும் இரண்டுக்கும் உங்களுக்கு ஒரு நிலைவு கொண்டு வரும், பிணைப்பு கொண்டு வருவதை பார்க்க முடியும். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 18-19 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கணும். உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக தெரிந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. உலகம் உங்களை வெறுக்கின்றது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, உங்களுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. நான் தவறாம கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன், பக்தியா இருக்கிறேன், கடவுளுக்கு உண்மையா உத்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா எனக்கு இல்லாத பொருளாக சொல்றாங்கன்னா நீ சந்தோஷப்படு சகோதரமே, சந்தோஷப்படு, மகிழ்ச்சியாயிரு, கைத்தட்டு, கடந்து போயிட்டு என்ன பார்க்கணும்னு பிரியமாக்களே. நான் இதை சொல்லுகிற பொழுது இல்லாத பொருள் உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். என்னுடைய வாழ்க்கை உதாரணம் சொன்னேன், விட்டுடு, அது சும்மா போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த புனிதர்களும் இப்படித்தான் வாழ்ந்தார்னு சொல்லுகிற கருத்தை நான் பார்க்கிற பொழுது பேதுரு பார்க்கிற பொழுது நற்செய்தி அறிவித்ததுக்காக அவரை அடித்து எல்லாம் நாறு பிழைஞ்சி அங்கே சிறைச்சாலை போடுறாங்க. இந்த திருத்திருப்பணியில் நினைக்கிறேன், அந்த திருத்திருப்பணியில் 5ஆம் அதிகாரம் தான் இருக்கும். அருமையான ஒரு கருத்து, அது பார்க்கணுன்றீங்க. திருத்திருப்பணியில் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சுனாங்க, சொல்ல வசனம் எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு, தூயான உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு, என்ன செய்யறது சொல்லி திருத்திருப்பணியில் 5ஆம் அதிகாரத்தில் 40-41 வசனம் நினைக்கிறேன். அதில் சொல்லுவார் புனித அங்கே பார்க்கணும் ஒரு நிகழ்வு அருமையாக இருக்கும். 5-40-41 அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புழிஞ்சு நார பண்ணிடுறாங்க. இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். எப்படி இருக்கு பாருங்க சகோதரமே, மணக்கண் முன்னாடி கொண்டு வந்து எப்படி இருக்கும், அடித்து நாராக பிச்சுட்டு அவையிலேருந்து தள்ளுறாங்க, பேசக்கூடாதுடா போடான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்பா சிரிச்சின்னு வராங்க, சந்தோஷம் வராங்க. எப்படி இருக்கும், ஏனெனில் அவருடைய உள்ளத்திலே கடவுளுடைய காரியங்கள் நெந்திருக்கிறதுக்கு, எனக்கு விண்ணகத்திலே கைமாறு கிடைக்கும்ங்கிற ஒரு கைமாறு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் சந்தோஷமாக தான் இருக்காங்க. பார்க்க நம்முடைய வாழ்க்கையில்
சரியா சரி, இதெல்லாம் சொல்லுகிற பொழுது எனக்கு இன்னும் நிறைய வசனம் தந்துக்கும். நான் என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் 30 ஆரம்பத்துக்காரில் ஒரு 10 வருஷம் நினைக்கிறேன். அந்த 10 வருஷ நிலையில் இருக்கும் பொழுது சேலத்தில் செம்மனை இருந்தது. சேலத்தில் குருக்களுக்கான பிள்ளைகள் படிக்கிறதுக்கான செமினாரி இருந்தாங்க. அப்போ ஃபாதர் பன்னீர்செல்வம் அது இன்சார்ஜாக இருந்தார். என்னை ஒரு நாள் அந்த செமினாரியில் கூப்பிட்டு கிளாஸு பிரதர், இந்த மக்கள் இந்த பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைங்க அந்த படிக்கிற அப்பா அந்த பிரதராக படிக்கிறது ஆரம்ப காலகட்டங்கள் 2-3 வருஷம் இருக்கேன், அவங்களுக்கு நீங்கள் ஒரு கிளாஸு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொன்னேன். சரி, நான் அவர்களுக்கு என்ன ஆண்டவரே என்ன சொல்லணும் ஒன்றும் பண்ணி புரியலன்ட்டு நான் கவர்மெண்ட் பண்ணேன். சரி, இதில் அன்றைக்கி அங்கே விட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். எனக்கு என்ன சொல்ல பண்ணாக்க மத்தேயுவில் 25 வசனம், மத்தேயுவில் 25 அதிகாரத்தில் 14 முதல் 30 வசனத்தில் தாளந்தை பற்றி சொல்லியிருக்கோம். மத்தேயுவில் 25 அதிகாரத்தில் 14 முதல் 30 தாளம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த தாளம் சொல்லப்பட்டதில் நான் அவங்களுக்கு அந்த வசனத்தை அப்படியே படித்து 34 படித்து வந்துட்டு அவங்களுக்கு சொன்னேன். 14 வசனம் சொன்னேன். ஒரு அதை அப்படியே எல்லாம் படித்து சொல்லிட்டு 14 வசனம் சொல்லி படித்து பார்க்கணும். அல்ல விண்ணரசை பின் வருமாறு நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும் பயணம் செல்ல இருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். பாருங்க, நெடு பயணம் சேர்ந்த ஒருத்தர் யாரு? நெடுப்பயணம் சென்று இல்லைங்க. நெடுப்பயணம் செய்வது தான் ஆண்டவராக இயேசுகிறது. மேலே உச்சக்கட்டு போகிற அவர்கிட்ட படிச்சுட்டு போனார். யாருக்கு அவர் தகுதி அந்த மாதிரி 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து அப்படிலாம் ஆளுடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. இன்றைக்கு இதெல்லாம் வச்சு நீங்கள் எல்லாம் படுத்துக்கு. சரி ஐயா, ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுன்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துட்டு அவர் கேட்குறாங்கட்டு, என்னப்பா நான் கொடுத்தாலும் என்ன பண்ணீங்கலாம் கேட்குறாங்கட்டுக்கு. 5 தாளம் அப்போது 5 தாளம் கொடுக்குறாரு, 2 தாளம். இப்போ அதில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் கொடுக்கும்போது அந்த 22 வசனம் பாருங்க, 22 வசனம் சொல்லப்பட்டிருக்கோம். அதில் 2 தாளந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா நீர் என்னிடம் 2 தாளந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும் வேறு 2 தாளந்து ஈட்டி உள்ளேன் என்றார். வேறு தாளந்து பெற்று உள்ளேன்னு சொன்னார். அப்போ 2 தாளந்து இன்னும் 2 தாளந்து பெற்று கொண்டு இருக்கு. 2 தாளந்து இன்னும் 2 தாளம் பெற்றிருக்கிறான்னு சொல்லிருக்கேன். சரி, அப்போ என்ன பண்ணிருக்கேன், அந்த சந்தோஷம் அடுத்த 23 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 23 வசனம் கருத்து பாருங்க பார்க்கணும். அவருடைய தலைவர் அவரிடம் நன்று 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 நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கையுரியவராய் இருந்தீர். சிறிய பொறுப்பில் நம்பிக்கையுரியவராய் இருந்தீர். எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். இப்படி இந்த ஒரு கருத்து தான் அங்கே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் இப்போ கொடுத்தேன். 10 என்ன என்னுடைய ஊழியத்தில் 10 வருஷம் முன்னாடி 20 வருஷம் முன்னாடி 10 ஆரம்பத்தில் 10 அன்றைக்கு நான் அங்கே சொல்லும் பொழுது நான் சொன்னேன், இன்றைக்கு பிரதர்ஸ் நீங்கள்லாம் ஃபாதர் ஆகிட்டு உங்களை பங்கு கொடுப்பாங்க. பங்கில் நீங்களாம் போவீங்க. ஒரு பங்கில் வந்து ஒரு 100 குடும்பம் இருக்கும், ஒரு 200 குடும்பம் இருக்கும், அல்லது ஏதோ குடும்பம் இருக்கும். அந்த குடும்பம் அனுப்புகிறாங்கன்ட்டு நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே எப்படி செயல்படுத்த போகிறீங்கன்றது கொஞ்சம் அப்படியே விளக்கம் கொடுத்தேன். நீங்கள் அதிகப்படுத்தினா அவர் மகா மகிமையோடு வருகிறதுல மிகுந்த ஆசீர்வாதம் பெறுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் சொன்னேன். அந்த கிளாஸ் சொல்லிட்டேன். இன்றைக்கி இந்த ஒரு வேளை அந்த ஃபாதர் எங்கே கேட்பாரோன்னு தெரியல. வேலூரில் இருந்த ஃபாதராக இருக்கிறார். அவர் இன்றைக்கு ரொம்ப நல்ல அருமையாக நடத்திட்டு இருக்கிறார். அவர் சொல்லிட்டு இப்படிப்பட்ட நிலையில் வரும்போது அவர் சொன்னார், இந்த மாதாட்டியில் ஒருத்தர் செய்தி கொடுக்குறாரு. அவர் எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நான் பிரதராக படிக்கும் பொழுது ஒரு நாள் அவர் கிளாஸ் கொடுத்தாரு. அந்த வார்த்தை என் உள்ளத்தை பதித்தது, உள்ளத்தை தொட்டது. அதனால தான் நான் என் வாழ்க்கை இப்படி செஞ்சுட்ருக்கிறேன்னு சொன்னாராம். உண்மையிலே அந்த தந்தைக்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். எல்லா தந்தையில் அப்படி பார்க்கணும் பிரியமானவர்களே. இது போல நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது இதில் தாளந்து கருங்களாக இருக்கின்றது. அதன்றைக்கு கைமாறு கொடுக்கப்படும். கைமாறணும் ஒவ்வொரு மணந்து செயல்பட்டால் எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள். சரி, நான் சொல்லுகிற பொழுது நான் நம்புகிறோளே 1 கொரிந்தியரை பார்க்கிற பொழுது 1 கொரிந்தியரை நான் பார்க்கிற பொழுது
இந்த நற்செய்தி அறிவிக்கின்ற காரியங்களே, நற்செய்தி அறிவிக்கின்ற 9ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியரிலே 9ஆம் அதிகாரத்திலே 1 கொரிந்தியரிலே 9ஆம் அதிகாரத்திலே 16, 17, 18 வசனத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது மிக அருமையான கருத்து சொல்லப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அது நற்செய்தி இருக்கின்ற நற்செய்தி அறிவிக்கவில்லை என்றால் எனக்கு 16ஆம் சொல்லப்பட்டிருக்கு நற்செய்தியை அறிவிக்கவில்லை என்றால் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் இதெல்லாம் எழுதி வைங்க, குறித்து வைங்க. இன்னைக்கு யார் நற்செய்தி அறிவிக்கின்ற காரியம் கடந்து போகிறாங்க? பாரப்படுகிறேன், உலகமெல்லாம் மீட்பட இயேசு பாடுகள் பட்டார், ரத்தம் சிந்தார், உயிரை கொடுத்தார், நற்செய்தி அறிவித்தால் தானே மக்கள் ஆண்டவர்கிட்ட வருவாங்க. எல்லாம் அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் கடவுளுக்கு முன்னாடி நடத்த 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் இந்த 9ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் நற்செய்தி அறிவிக்கப்பட்ட எனக்கு ஐயோ கேடுன்னு சொல்லிட்டாரு. அடுத்த 17ஆவது வசனத்தை படிங்க. இதை நானாக விரும்பி செய்தால், அந்த நற்செய்தி அறிவிக்கின்ற பணியை நானாக செய்திருந்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும், நானாக அதை செய்யப்பட விட்டாலும், இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பொறுப்பாக இருக்கிறது. கிறிஸ்துக்குள் ஞானஸ்தானம் திருமுழுக்கு பெற்றிருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த கருத்து உண்டு இல்லைங்களா? பார்க்கணும், கருத்து பொறுப்பாக இருக்கின்றது. சரி, கைமாறு நானாக செய்திருந்தால் அதுக்கு வேண்டிய கைமாறு கிடைத்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறார். இல்லைன்னு கைமாறு இருக்கு. சரி, அப்படி சொல்லிட்டு அடுத்து 18ஆவது வசனம் சொல்லுவார் பாருங்க. இன்றைக்கு அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தியை அறிவிப்புக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. பாருங்க, இந்த வசன வார்த்தை என் உள்ளத்துக்கு ரொம்ப புரியுவான. நான் பைபிளை ஒவ்வொன்றும் படிக்க ஒரு வசனம் வச்சுனாக்க அதை 1 மணி நேரம் இல்லை சிந்தனை, ரொம்ப நேரம் சிந்தித்தே இருப்பேன். இந்த வசனம் 18ஆம் வசனம் உங்களுக்கு எச்செலவும் என்று நற்செய்தி அறிவிக்கணுன்ட்டுக்கு. நான் யாருக்கிட்டையும் பணம் கேட்கறதே கிடையாது. பணம் கேட்குறது ஊழியன்னு கேட்கறது இல்லை. நான் இருக்கு அந்த நற்செய்தி. இப்போ இன்னைக்கு பார்த்தினாக்க இந்த புத்தக ஒளி 9,000 புத்தகம் போயிட்டு இருக்குது. தொலைக்காட்சியில் திங்கள் டு வியாழக்கிழமை போயிட்டே இருக்கேன்ருக்கு. எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டார். இந்த ஒரு கருத்து எப்படி எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. கைமாறு எனக்கு இருக்கு. ஆத்மா ரட்சிக்கப்படுகிற இந்த காரியங்களே வேறு கைமாறா இருக்குன்றிருக்கு. பார்க்கணும் பிரியமாக்களே. சரி, இந்த வசனத்தை விட்டுக்க, நான் என்னை பற்றி அதிகமாக எடுக்கவில்லை. அடுத்தது லூக்காஸ் எடுங்க பாருங்கள். லூக்காஸ் எடுங்க, ஒவ்வொரு வசனம் எடுத்து படிங்க. இன்னைக்கு மக்கள் எடுத்து கொண்டு வரல. லூக்காஸ் நற்செய்தி 18ஆம் அதிகாரத்தில் 28 முதல் நான் எடுக்கிறேன். லூக்காஸ் நற்செய்தியில் 18ஆம் அதிகாரத்தில் 28 முதல் 30 வசனம் படி. அதில் 28ஆம் வசனம் படிங்க பாருங்க. பேதுரு அவரிடம் பாரும், எங்கள் உடைமைகளை விட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே என்றார். பேதுரு சொல்றாரு, இயேசுகிட்ட சொல்றாரு, ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் என்னுடைய குடும்பம், பொண்டாட்டி, பிள்ளைங்க எல்லா குடும்பத்தையும் சொல்லி எல்லாம் விட்டுட்டு நாங்கள் உம்முடி பின்பற்றிட்டு வந்துவிட்டுமே சொல்றாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த 30ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அதெல்லாம் சொல்ல எனக்கு இம்மையில் பன்மடங்கும் மறுமையில் நிலைவாழ்வும் பெறாமல் போகார் என்றார். மறுமையில் நிலைவாழ்வும் பெறாமல் பண்ண. அப்போ ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுகிற பொழுது இம்மையிலே அந்த காரியங்களும் மறுமையிலே ஒரு காரியமும் சரியா பராமரிப்பு பண்ணிட்டு இருக்கிறான். என் அன்புக்குரியவர்களே, பார்க்கணும். இன்னைக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற காரியங்களை கடந்து வருவோம் என்றால், ஆண்டவருக்காய் பணி செய்கின்ற காரியங்களை கடந்து வருவோம் என்றால், ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். பேதுரு சொல்லுகிறார், நான் எல்லாத்தையும் விட்டு வந்தேன், எனக்கு என்ன நினைக்கும், உனக்கு என்னையா இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருப்ப, மறு உலகத்தின் ஆசீர்வாதம் இருப்பேன்னு சொல்லி கொடுத்தார். அந்த வார்த்தை தான் அந்த ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுகிற ஒவ்வொருக்கும் பெரிய மனக்குள்ளே. இந்த ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுகிற போது இந்த ஊழியன்ற பார்வையை கொண்டு வரணும். ஆண்டவருக்காய் கொடுக்கிறது கூட அப்படிப்பட்டது ஆசீர்வாதம் தான். நீ பார்க்கணும். மார்க்காம் இந்த கருத்தை தான் வேற நிலை கொண்டு வருகிறார். மார்க்கில் 10ஆம் அதிகாரத்தில் 30 சொல்லப்பட்டிருக்கும், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் யார் ஒருவர் இழந்து விடுகிறார்களோ, அதாவது அது கொடுக்கிறார்கள் வச்சுக்கலாம், கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இம்மையிலே 100 மடங்காகும், மறுமையிலே முடிவில்லாத வாழ்வும் பெறாமல் போகான் என்று சொல்லுகிறார். இம்மையிலே 100 மடங்கு. அப்போ ஆண்டவருக்காக நீ ஊழியத்துக்காக, ஆண்டவருடைய காரியங்களுக்காக நீ 1 ரூபா கொடுத்தா உனக்கு 100 ரூபா.
இம்மையிலே 100 மடங்காகும், 100 மடங்காகும். ₹1 கொடுத்தா 100 ரூபாய். இது யாரும் அறிகிறாங்க இல்லைங்களா? ஆனால் கைமாறு பெறாமல் போகணும். இம்மையிலே 100 மடங்கு இருக்கும், மறுமையிலேன்னு சொல்லுகிற பொழுது அது அங்கே பரலோகத்தில் நித்திய வாழ்வுன்னு சொல்லப்பட்டிருக்கும். இம்மையிலே என்று பார்த்துக்கும் அந்த மாற்றில் பார்க்கணும். ஒவ்வொரு கருத்தையும் பண்ணிருக்கும். சரி, இந்த கருத்தை இம்மையிலேன்னு சொல்லுகிற பொழுது மத்தேயுவிலே 10ஆம் அதிகாரத்திலே 40-42 வசனத்தை நீ படிச்சுனாக்க அதில் கூட கருத்து சொல்லப்பட்டிருக்கும். மத்தேயுவிலே 40 10ஆம் அதிகாரத்தில் எடுங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கிற கண்டிக்கும் 40 42 வசனம் படிங்க. 42 வசனம். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் குளிர்ந்த நீராவது கொடுக்கிறவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொல்லுது பாருங்க. என் சீடனாய் இருக்கிற ஒருவனுக்கு, எனக்கு அப்படி பொங்கிட்டு வச்சு பாருங்க. என் சீடனாய் இருக்கிற ஒருவனுக்கு முன்ன சொன்னதுக்கும் ஆண்டவருக்காக கொடுக்கிறவனுக்கு 1க்கு 100 மடங்கு சொல்லப்பட்டுக்கு. அந்த பேதனுடைய சம்பத்தை அப்படி கொண்டு வர பாருங்க, அப்படி பண்ணிட்டுருக்கேன். அப்போ தான் சொல்கிறேன் எனக்கு இங்கே சொல்கிறேன், என் சீடனாக இருக்கிற ஒருவனுக்கு 1 கிளாஸ் தண்ணி குளிர்ந்த நீரை கொடுத்தனா அவன் கைமாறு கொடுக்க மாட்டான். என்கிட்ட யாராவது என்னுடைய ஊழிக்கார பிள்ளைங்களை அவனுக்கு கொடுக்கும்போது தண்ணி கொடுக்கும்போது மத்தேயு 10:42 நடக்கட்டும் ஆமேன்னு சொல்லிவிடுவேன். எனக்கு யாருன்னா கொடுத்தாங்க, எல்லா வீட்டும் போடுறதில்ல, இந்த தெரிஞ்ச நெருங்கிய நண்பர்கள் அப்படி கொடுக்கும்போது 10:42 நடக்கட்டும் ஆமேன்னு சொல்லிவிடுவேன். அவங்க சிரிச்சுனே போயிடுவாங்க. பிரியமானவர்களே, ஆண்டுடைய ஊழியக்காரர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கைமாறு பெறாமல் போகலாம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தை பற்றியும் அடுத்து நீ சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எல்லாம் இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கிறது தான். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்காய் கடந்து வருகிற பொழுது பேதுருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே கடந்து வருகிறது. ஆண்டவருக்காய் கொடுக்கிற பொழுது இந்த உலகத்திலே வருகின்ற காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. 1க்கு 100 பலனை சொல்லிட்டு ஆண்டவருக்காய் நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் 100 மடங்காய் கொடுக்கப்படுகிறது. அது பரலோகத்திலே, அது விண்ணகத்திலே செல்வம் சேர்க்கப்பட்டதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் அடுத்த ஒரு கருத்து என்ன சொல்லுகிறேன். ரோமர் 10:2ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை படித்து பாருங்கள். 2:6 படித்து பாருங்கள். அதில் பயங்கரமான கருத்து சொல்லப்பட்டிருக்கும். ஒவ்வொருவரும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கடவுள் கைமாறு செய்வார். ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கடவுள் கைமாறு செய்வார். நீ ஆண்டவருக்காக, நீ ஊழியத்துக்காக, ஆண்டவருடைய காரியங்களுக்காக செய்கிறியா, செயல்படுகின்றிருக்கிறியா, கொடுக்கிறியா, எதுக்கு அந்தந்த கருத்துக்கள் தகுந்த மாதிரி ஆண்டவர்களுக்கு கைமாறு செய்வார் என்று இந்த உலகத்தில் காரியம் இம்மையிலே அங்கே செஞ்சிட்டு இருப்பார். இந்த மறுமையிலே பார்க்கிற பொழுது, என் அன்புக்குள்ளே மறுமையிலே பார்க்கும் பொழுது, அதே மத்தேயுவிலே 16ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை நீ படிப்பீலானால் அங்கே ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். மத்தேயுவிலே 16:27 வசனம் படித்தோம்னாக்க மறுமை, இது சொன்னதான் இம்மையிலே. அடுத்து மறுமையிலே மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார். அவர் மகா மகிமையோடு கூட வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப, ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொருவரும் அவருடைய செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார் சொல்லப்பட்டிருக்கு. என் பிரியமானவர்களே, அவர் மகா மகிமையோடு கூட வருகிற பொழுது அவரவர் செயலுக்கு நீ ஆண்டவருக்காக செய்யும்போது தம்பட்டம் அடித்து செய்யக்கூடாது, நோட்டீஸ் போட்டு செய்யக்கூடாது, போர்டு அடித்து செய்யக்கூடாது, எல்லாரும் பார்க்கட்டும்னு ஜெபம் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி செஞ்சாச்சுனாக்க ஒன்றும் கிடையாது. அப்படி இல்லாமல் இப்போ சொல்லப்பட்ட கருத்தின்படி அப்படியே கடந்து வந்தனாக்க நம்முடைய வாழ்க்கையில் அந்த இம்மையிலே ஆசீர்வாதம், மறுமையிலும் அவர் மகா மகிமையோடு கூட வருகிற பொழுது நடக்கணுங்க. அவர் மகா மகிமையோடு வருகிற பொழுது எப்படி திருவெளிப்பாட்டில் அந்த சொல்கிற பாரம் பைபிளில் கடைசி அதிகாரம் தான். இந்த பைபிளில் கடைசி அதிகாரம் தான் 22ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்லுவார். இங்கே மத்தேயுவில் படிச்சுங்களா, அவர் இயேசு கிறிஸ்து மகமை இந்த 22ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் படித்து பார்த்தா நான் சொல்லப்பட்டிருக்கோம். இதோ நான் விரைவில் வருகிறேன். விரைங்கி வருகிறேன். அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கும் கைமாறு, என்னிடம் உள்ளது. எந்த கருமையான கருத்து பார்க்கணும் பெரியமாவுகளே. ஆண்டோடைய கைமாறி பெருகிற ஒரு செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே நாம் நினைச்சு பார்க்கணும். ஆண்டு இதோ நான் விரைவாக வருகிறேன்.
வருகிறேன். அவர் செயலுக்கேற்ற கைமாறு என் கையில் இருக்குன்னு சொன்னார்ல, அந்த ஆண்டவரிடம் கைமாறு பெறுவதற்காக உதவி செய்கின்ற ஆண்டவரே, எனக்கு கைமாறு செய்கின்ற ஆண்டவரே என்று அவர் நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போமா? உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையவரும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆம் ஆண்டவரே, உதவி எனக்கு எங்கிருந்து வரும்? விண்ணமும் பண்ணமும் படைத்து தாயின் கருவிலே உருவாக்கி ஆண்டவரே என்னை இதோ இந்த உலகத்திலே கொணர்ந்த ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுக்கு உதவி வருமா ஆண்டவரே? ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இந்த இறை செய்தியை விடுதலை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு தக்க கைமாறு கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்காக நற்செய்தியை அறிவிக்கிற அநேக மக்கள் ஆண்டவரே, உமக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற அருட்தந்தைகள் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரை உதவி செய்யும்படியாய், உமது உதவிக்காரம் நீட்டும்படியாய், அதற்கு தகுந்த கைமாறு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. உடல் நோய்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. தொழிலிலே வளர்ச்சி நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ திருமண தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. குடும்பத்திலே அமைதி நிலவட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் கண்மொழியாகி உம்மை நோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவரே, இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது தெய்வீக கரம் அவர்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களும் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறேன். திருக்கரம் தொட்டு கொண்டிருப்பக்காய் நன்றி. எச்சரிக்கிற எல்லாம் நாம் இருப்புறம் வெளிப்படுத்தி கொண்டிருப்பக்காய் நன்றி சுவாமி. இதயத்திலே வழியும் வேதனையோடு கூட இருக்கிற ஒரு சகோதரன் 2 கைகள் நெஞ்சு மேலே வச்சுட்டு கத்திக்கிட்டே ஜெபம் பண்ணுறார். ஆண்டவர் அவருடைய குரலை கேட்டு கடந்து வருகிறார். தாவீதின் குமாரன் இயேசு என் மீது இரங்கும் என்று சொல்லி கத்தின அந்த குடன் போல கடத்திக்கிட்டு இருக்க அவருடைய கரம் அவரை தொடுகிறது. ஒரு அற்புதமான சுகத்தை அவர் பெறுகிறார். ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஆமீன். அரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே, எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டு குணத்தை என்ற காணிக்கையால் தாங்க